இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளா பீன்ஸ் கேரட் பொரியல் நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றது தான். இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய், உப்பு, பீன்ஸ் கேரட் பொடியாக கட் பண்ணது, வேக வச்ச பச்சை பருப்பு, தேங்காய். இப்போ இதை நம்ம சிறுபருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு பாதி வேக்கட் வரட்டும். சிறுபருப்பு இப்போ கொஞ்சம் பாதி வேக்காடு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட்டை அதில் போட்டு ஒரு வேக்காடு வரணும். இப்போ நம்ம பச்சை பருப்பு வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துடுச்சுங்க, பாதி வேக்காடு வந்துடுச்சு. இந்த டைமுக்கு இந்த பீன்ஸ் கேரட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த பீன்ஸ் கேரட்டை இதில் சேர்த்து இது கொஞ்சம் பாதி வேக்காடு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை தாளிச்சிக்கலாம். இதுலயே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேக்காடு வந்த உடனே அதை நிறுத்திக்கலாம். கொஞ்சம் பாதி வேக்காடு வரட்டுங்க. இது தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி பாதி வேக்காடு வந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதாங்க அது கூட நம்ம சேர்க்கக்குள்ள அந்த நல்லா இருக்கும். அது சாப்பிடக்குள்ள நம்ம இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயத்துக்கு நம்ம தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம் வேகிறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பீன்ஸ் கேரட்டு பச்சை பருப்பு இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காயை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை இறக்கிடலாங்க. அவ்வளோதான். பீன்ஸ் கேரட் பொரியல் ஓவர்.